பாருங்க, உங்களுக்கு ஒரு அதிசயமான தக்காளி காட்ட போகிறேங்க. அது எங்கள் கடையில் வந்து தக்காளி பாக்ஸில் வந்துருக்கு. அது பாருங்கள். இங்கே பாருங்க, இது இங்கே பாருங்கள். இந்த தக்காளி நல்லா பாருங்கள் பாருங்க. இது பாருங்க, கிளி மூக்கு மாதிரி இருக்குங்களா? கிளி மூக்கு மாதிரி இருக்குது. அப்புறம் யானை துதிக்கை மாதிரி இருக்குங்க. தெரியுதுங்களா? இது இந்த ஒரு தக்காளி மட்டும் இல்லைங்க. அது பாருங்கள், 2 தக்காளி அது போல் இருக்குது. அப்படியே பாருங்களேன். பாருங்கள், இது கிளி மூக்கு போலவும் தெரியுது, அப்புறம் யானை துதிக்கை போலவும் தெரியுது பாருங்களேன். இருங்க, நான் அதை உங்களுக்கு கையில் எடுத்து நல்லா காட்டுறேன். கடவுள் எங்கே இருக்காருன்னு தேடுறவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி தாங்க கடவுளை காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை எல்லாத்துலேயும் கடவுள் வந்து நிறைஞ்சிருக்காரு. நாம் வந்து இயற்கைனா மழை, காற்று. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தாங்க சொன்னாங்க. பாருங்கள், கிளி மூக்கு போலவும் இருக்குது, விநாயகர் துதிக்கை போலவும் இருக்குது தக்காளி. இது அந்த ஷேப் நல்லா பார்க்கணுன்னா நம்ம வந்து இது கையில் வச்சு காட்டினா தாங்க தெரியுது, இல்லாட்டி அவ்வளோவா தெரியாது. அதுதான் பார்த்தீங்களா? இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதுதான் கடவுள் வந்து இயற்கையில் தான் இருக்காருன்றதில் ரொம்ப நம்பிக்கை எனக்கும்.